இந்த ஸ்லைடர் வாங்கினமோ இல்லையோ இவனோட அநியாயம் பெரும் அநியாயமாக போச்சு. அவன் இஷ்டத்துக்கு தலைகீழ சறுக்கிறதும் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். அதை வச்சு அவன் நம்ம பார்க்கவே வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, கீழே கீழே விழுந்துருவானோ அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு பயங்கர ஹாப்பி. ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தான், எப்படி சறுக்கிறது அப்படி சறுக்கிறதும். இதுக்குன்னு ஒரு பிளேஸ் செட் பண்ணி கீழே வந்து கனமான பெட்ஷீட்லாம் விரித்து கொடுத்தா இவன் மண்டை அடிக்கக்கூடாது, எதுவும் அடிபட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்தா. அவன் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னமோ ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் தள்ளி அவனுக்கு எந்த இடத்துல இஷ்டம் இருக்கோ அந்த இடத்துல வச்சு அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவையான ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் இது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்து விளையாடிட்டு டாய்ஸ் போட்டு விளையாடிட்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். எப்படியோ கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாறை மீன் வாங்கியிருந்தோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அந்த மீனை தான் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து ஈவினிங் போல் ஸ்மாஷ் பர்கர் வந்து செஞ்சுருந்தேன். அதோட வீடியோ வந்து நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்கர் ரெசிபி ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா ஒரு 2 பன்னு, அப்புறம் வந்து கொஞ்சமாக பீஃபு இல்லைனா சிக்கன் எது இருந்தாலும் இதை வச்சு பண்ணலாம். எதுவுமே இல்லைனா கூட வெஜிடபிள்ஸ் வச்சு கூட சூப்பராக பண்ணலாம், நல்லா இருந்தது. ஸோ ஈவினிங் போல் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாயெல்லாம் குடிச்சு அப்படியே இந்த விலாகை வந்து முடிச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.